மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கை பற்றி பார்ப்போம். அண்டு நம்மளோட ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அதில் 2 பேப்பர் இருக்குது. ஒன்று குவாலிஃபைங் பேப்பர், ஃபஸ்ட் பேப்பர் GS 1ல் அதில் இருக்கக்கூடிய மார்க்கை வச்சு நாம் மெயின்ஸுக்கு வந்து ப்ரொமோட் ஆகும். ப்ரிலிமினரி எக்ஸாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான். ஸோ அதில் வந்து நம்ம எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ அதிகமாக ஸ்கோர் பண்ணாலும் மெயின் எக்ஸாமினேஷனுக்கோ இல்லை நம்மளோட ரேங்க் லிஸ்ட்டுக்கோ அந்த மார்க்கை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த கட் ஆஃபை கிராஸ் பண்ணால் போதும், நம்ம வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு போயிடலாம். ஸோ இவ்வளோ தான் ப்ரிலிம்ஸோட வேலை. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு போகும்போது மெயின்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதுதான் கேம் சேஞ்சரே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கே நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இங்கே எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, ஸோ இதை வச்சு தான் உங்களோட ரேங்க்கு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சர்வீஸ்க்கு போக போகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக டிசைட் பண்ணக்கூடிய இடம் மெயின் எக்ஸாமினேஷன் தான். அண்ட் மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு ஸோ இதை இப்படி பண்ணுங்கள், ஸோ இதை இப்படி படிச்சிங்க அப்படின்னா, ஸோ இப்படி எழுதுனீங்க அப்படின்னா வந்துடும் அப்படின்னு வந்து ஒரு லைனில் வந்து சொல்லிட்டு போயிட முடியாது. ஏன்னா இது ஒரு ஸ்கில். அதனால் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக எதிர்பார்க்காதீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இவ்வளோ தான் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னு வந்து போயிட வேணாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது நான் ஒரு 1 மந்த் அல்லது 2 மந்த் வந்து படிச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ நான் மெயின்ஸ் வந்து சைடில் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன், அதை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்னு வரும்போது ஃபஸ்ட் நீங்கள் படிச்சிருக்கணும், படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்டென்ட் இருக்கணும். ஓகேங்களா? கண்டென்ட் இருந்தால் தான் வந்து நம்ம எழுதவே முடியும். ஸோ ஒரு சிலர் வந்து எப்படி நினச்சிருப்பாங்க அப்படின்னா மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்னு வரும்போது, மெயின் எக்ஸாமினேஷன் வரும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் படிச்சிருக்கணும், நிறைய டேட்டாஸ் வந்து படிச்சிருக்கணும், புக்கில் ஒரு லைன் விடாமல் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் இங்கே சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஃபர்மேஷனே படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, டேட்டாஸ் தெரிய வேணாம்னு சொல்லலை. நான் சொல்கிறது எல்லாமே நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய டேட்டாஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சிலர் வந்து இப்படி தான் வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்னாவே கண்டென்ட் பயங்கரமாக இருக்கணும், ஸோ எது கிடைச்சாலும் வந்து படித்து வச்சுக்கணும், டேட்டாஸ் எல்லாம் மெமரி பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து எப்போவுமே வந்து படிச்சுட்டே இருப்பாங்க. எப்போவுமே டேட்டாஸை மெமரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு புது மேகசைன் வந்தால் படிச்சிருவாங்க. ஸோ ஏதாவது புதுசாக வந்து டேட்டாஸ் வந்து வருது அப்படின்னாலும் வந்து படித்து மெமரி பண்ணி அதை கஷ்டப்பட்டு மெமரி பண்ணி வச்சுருப்பாங்க. அது அடுத்த நாளே வந்து மறந்து போயிடும், அது வேறு விஷயம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிலரோட கண்ணோட்டம் இருக்கும். மெயின்ஸ் ஆன்சர் அப்படின்னு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்தலாமே படிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இன் ரியாலிட்டியில் அப்படி கிடையாது. இதனால் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா போதுமான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், போதுமான அளவுக்கு டேட்டாஸ் இருந்தால் போதும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நான் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்டு சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டாஸை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் முடிச்சு அந்த 3 மாதம் கேப் இருக்கும்ல, ஸோ அந்த டைமில் வரக்கூடிய டேட்டாஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்களாவே போதும். அண்ட் ஒரு சில சர்வேலாம் எக்கனாமிக் சர்வே, ஸோ இதில் இருக்கிற டேட்டாஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்களாவே போதும். இதுக்கு மேலே பெருசாக டேட்டாஸ் வந்து தெரிஞ்சுக்க தேவையில்ல. நீங்கள் என்ன டேட்டாஸ் வந்து என்ன இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலுமே சிலபஸ் கூட இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. சிலபஸில் இருக்கிற டாபிக் ரிலவெண்ட்டாக தான் நம்ம டேட்டாஸ் எல்லாம் மெமரி பண்ணுறோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போதுமான அளவு ஒரு மினிமமாக சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டாஸ் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எல்லா இன்ஃபர்மேஷனையும் படிக்கணும், நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. போதுமான அளவுக்கு டேட்டாஸ் தெரிஞ்சால் போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கேட்குறாங்கன்னு தெரியும், எந்த மாதிரி டேட்டாஸ் அவங்க கேட்குறாங்கன்னு தெரியும். அண்ட் அதுக்கு நம்ம சால்வ் பண்ணும்போதே வந்து நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கு தான் சொன்னால் முதல்ல கேள்வி என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்ம பதிலை தேட முடியும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தென் சிலபஸ் ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் எல்லாருமே வந்து படிப்போம். சிலபஸில் இருக்கிற டாப்பிக் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டாஸ் தெரிஞ்சாவே போதும். இதுக்கு மேலே நீங்கள் டேட்டாஸை வந்து மெமரி பண்ண தேவையில்ல. சரி, எக்ஸாக்டாக மெயின்ஸ்னால் என்ன அப்படின்னா முழுக்க ஆன்சர் ரைட்டிங் தான். இந்த ஆன்சர் ரைட்டிங் தான் உங்களை வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, எத்தனை பேஜ் படிச்சிருந்தாலும் சரி, எத்தனை சர்வே படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புக்கு படிச்சிருந்தாலும் சரி, ஆன்சர் ரைட்டிங்னு வரும்போது 10 மார்க் கொஸ்டின்னா 2 பேஜ் கொடுப்பாங்க, ஒரு 15 மார்க் கொஸ்டின்னா 3 பேஜ் கொடுப்பாங்க. நீங்கள் எஸ்ஏ அப்படின்னு எழுதும்போது ஒரு 10 to 15 பேஜஸ் வந்து எழுதுவீங்க. ஸோ இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பேஜை வந்து அலர்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு அங்கே டைமும் கிடையாது. இந்த லிமிட்டட் டைமுக்குள்ளே நாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அதுதான் இங்கே மேட்ரு. ஸோ எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கோம், அதிகமாக தெரிஞ்சு வச்சுட்டு அதை எழுதலை அப்படின்னாலும் வந்து மார்க் கிடையாது இல்லையா. ஸோ அங்கே எழுதக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து கண்டென்ட் தெரிஞ்சால் போதும். எழுதி ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். இங்கே ஆன்சர் ரைட்டிங்கில் தான் நீங்கள் மார்க் வாங்க முடியும்.
இன்ஃபர்மேஷனே தெரியல, டேட்டாஸே தெரியலனாலும் ஸோ அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆன்சர் ரைட்டிங்கை ஒரு ஸ்கில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கில் வந்து உடனே வருமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக உடனே வராது. யாருமே இது உடனே வரும்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. மினிமம் 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிரும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்கில்லை வந்து உங்களால் வந்து கொண்டு வர முடியும். அதனால மெயின்ஸ்னு வரும்போது நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, டேட்டாஸை மெமரி பண்ணுறது, ஸோ இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆன்சர் ரைட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் கண்டென்ட்டு, டேட்டாஸ் இதெல்லாம் படிக்கவே வேணான்னு சொல்லலை. நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு என்ன படிக்கிறீங்களோ அதோட லைட்டாக வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் எத்திக்ஸ் பேப்பர், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, சொசைட்டி, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், இன்டர்னல் செக்யூரிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவீங்க. அதர்வைஸ் மற்றது எல்லாமே ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் படிக்கிற போர்ஷன் தான் மெயின்ஸ்க்கும் வரப்போகுது. ப்ரிலிம்ஸை பொறுத்தளவுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பாக வந்து படிச்சிருப்பீங்க. சேம் அதே தான், அதை டிஸ்கிரிப்டிவாக எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் மெயின் எக்ஸாமினேஷன். நீங்கள் புதுசாக போய் வேறு எங்கேயும் படிக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால் மெயின்ஸுக்கு ப்ரிலிம்ஸுக்கு படிக்கும்போதே நீங்கள் தெளிவாக படிக்கிறீங்க அப்படின்னாவே அதுவே போதும். அந்த பாயிண்ட்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன், அந்த டேட்டாஸே வந்து போதுமானது. அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு கொஸ்டின் பேப்பரை ரெகுலராக பார்க்கணும். ஸோ ஃப்ரெஷ் கேரியர்ஸ் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே வந்து நான் மெயின் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி ஆன்சர் மார்க் போடுற மாதிரி நான் எழுதணும் அப்படின்னு வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. அது வரவே வராது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்க்கணும். தெளிவாக வந்து படிங்க. கொஸ்டின் பேப்பரை படிச்சுட்டு அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த கொஸ்டின் பேப்பர் இஸ் 50% ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பரை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலே பாதி வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம எழுதுறது மட்டும்தான். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுவும் சாதாரணமாக வந்துடாது. ஒரு சிலர் கொஸ்டின் பேப்பரை படித்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். எனக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. இனிஷியலாக எடுத்து படிக்கும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் கூட புரியல. ஆனால் நான் தொடர்ந்து வந்து படிக்கும்போது அதுக்கப்புறம் எனக்கு அப்புறமா தான் புரிய வந்தது. ஸோ தட் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சு கொஸ்டின் பேங்கை கையில் வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சு படிங்க. உதாரணத்துக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் வருதா அப்படின்னு பாருங்கள். இல்லை ஜாகிரஃபியில் வல்கானிக் எரப்ஷன் படிக்கிறீங்க, இல்லை எர்த்குவாக் படிக்கிறீங்க, சைக்ளோன் படிக்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக எப்படியாவது கொஸ்டின் வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு பாருங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். இது மெயின்ஸ் ஏரியாவில் வருமா வராதா அப்படின்னு தெரியும். இந்த அனாலிசிஸை நீங்கள் தான் வந்து பண்ணணும். ஸோ இப்படி படிக்கும்போது கொஸ்டினை ரெகுலராக வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அது புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். கொஸ்டின் பேப்பர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நான் சொன்னது போல் கேள்வி என்னென்னு புரிஞ்சாதான் பதிலை தேட முடியும். கேள்வி என்னென்னு தெளிவாக புரிஞ்சாதான் பதிலை கொடுக்க முடியும். ஸோ அதனால் கேள்வியை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பரை நல்லா படிங்க. தென் அதுக்கப்புறம் கண்டென்ட்டை தேடுங்க. அதுக்காக நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். என்சிஆர்டி அப்படின்னு படிச்சிருப்பீங்க இந்த கேப்பில். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கே எல்லாம் தெரிய வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் எங்கே இருக்குன்னு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட்ஸ் கண்டென்ட்டை வந்து கேதர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் மைண்டில் வந்து ரீகலெக்ட் பண்ண பார்க்கணும். நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டு தான் மைண்டில் ரீகலெக்ட் பண்ண முடியுதா, அதுவும் ஒரு ப்ராக்டிஸ் தான். அந்த ரீகலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். தென் ரீகலெக்ட் பண்ணதை பென் யூஸ் பண்ணி பேப்பரில் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எடுத்த உடனே நான் ப்ரெசன்டேஷன் பயங்கரமாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்து பயங்கரமாக கன்க்ளூஷன் கொடுத்து உள்ள மேப்பெல்லாம் போட்டு எடுத்த உடனேலாம் வராது. ஒரு கொஸ்டினை எடுத்து முதல்ல படிங்க, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கு மொத்தமாக ஆன்சர் எழுத முடியுதா அப்படின்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களால் வந்து ரீகலெக்ட் பண்ண முடியும். அதை பேப்பரில் ப்ரெசன்டேஷன் பண்ணுற அளவுக்கு வந்து ஸ்கில் வளர்ந்துருச்சு அப்படின்னா தென் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன் எப்படி யூபிஎஸ்சிக்கு ரிலேட்டடாக இன்ட்ரொடக்ஷன்லாம் மாடுலேஷன் பண்ணுறது, தென் எப்படி வந்து உள்ளே வந்து இன்னொரு மேப் ஆட் பண்ணுறது, எப்படி டேட்டாஸ் ஆட் பண்ணுறது, எப்படி சின்னதாக வந்து பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுறது, தென் அதை எப்படி கன்க்ளூஷன் பண்ணுறது அப்படிங்கிறத லாஸ்ட்டாக வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு படித்தது மெயின்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக சிலபஸில் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்லாம் தெரியணும். கண்டென்ட்டு ஃபஸ்ட்டு தெரியணும். அதை புரிஞ்சு மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். தென் அதை ரீகால் பண்ணணும். அதை பேப்பரில் எழுதக்கூடிய அளவுக்கு வரணும். ரைட்டிங் பண்ணுற அளவுக்கு அந்த டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் வேணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது பிரைம் மினிஸ்டரோட பவர்ஸ் என்னென்னு கேட்டால் வந்து சொல்லுவாங்க. பட் எழுத சொன்னால் வந்து எழுத மாட்டாங்க. அதுவே எழுத சொன்னால் எழுத மாட்டாங்க. ஸோ அங்கே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ரைட் பண்ண வராது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிங்க. ஸோ உங்களோட ஸ்கில், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட நாலேஜ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தென் அந்த எழுத ஆரம்பித்த பாயிண்ட்ஸை, அதாவது பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் பேப்பரில் கொட்டுற மாதிரி அதுக்கப்புறம் தான் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எந்த பாயிண்ட்டை எங்கே போடலாம் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இது ஒரே நாளில் டேரெக்டாக வந்து நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் 10 கொஸ்டின் வாங்கி எழுதிடுவேன் அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. அது முடியாது. ஒரு கொஸ்டினாக இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
நீங்கள் படிக்கும்போது ஃபிலிம்ஸ்க்கு படிக்கும்போதே ஸோ ஒரு பாயிண்ட் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன் இல்லை வால்கானிக் எரப்ஷன், ஸோ இது மாதிரி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அது வந்து மெயின்ஸுக்கு ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் படித்ததை வந்து சும்மா எழுதி பாருங்கள். சும்மா நீங்கள் படித்து புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னாவே ஒரு 3 months 2 months இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்குங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா லைன்ஸுமே உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கும். அதை லைட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாவே சிம்பிளாக வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் முடிஞ்சிடும். ஸோ எப்படி இன்ட்ரொடக்ஷன் எழுதணும், எப்படி கன்க்ளூஷன் எழுதணும், நமக்கு ஜம்பிள் சென்டென்ஸ் மாதிரி நமக்கு வந்து சென்டென்ஸ் வந்து பேப்பரில் வந்து கொட்டிடுவோம். பட் அதை எங்கே எப்படி போட்டால் வந்து ஒரு ஆன்சராக க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறத லாஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து பண்ணணும். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ஆன்சர் ரைட்டிங் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போய் நின்று எப்படி இன்ட்ரொடக்ஷன் எழுதுறது, எப்படி கன்க்ளூஷன் எழுதுறது, எப்படி மார்க் போகிற மாதிரி நான் ஆன்சர் ரைட்டிங் எழுதுறது, எப்படி எஸ்ஸே எழுதுறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த தப்பை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஒரு கொஸ்டினாக எடுத்து படிக்க ஆரம்பிச்சு, ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் அப்படின்னு எழுத ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோடய கிராஜுவலாக வந்து என்னோடய ரிசல்ட் வந்து என்னாலே வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இப்படி தான் வந்து நான் ஆன்சர் ரைட்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ இது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இனிஷியல் டைமில் நானும் ஒரு 10 கொஸ்டின் எடுத்து வச்சு என்னென்னு புரியாவே வந்து ஆன்சரை மட்டுமே எழுத ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. ஸோ அதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் வந்து இப்போ ஆன்சரை எழுதவே முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். பட் இதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக யோசித்து திங்க் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கெல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. படித்த ஆன்சரை கொஸ்டின் பேப்பரை படிச்சுட்டு கொஸ்டின் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆன்சரை வந்து ஒரு மினிமம் ஒரு 1 hour அதை வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன பாயிண்ட்ஸ் எழுதலாம், ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் படித்தோம், நியூஸ் பேப்பரில் என்ன படித்தோம், அதை கொண்டு வந்து ரிலேட் பண்ண முடியுமா. ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ண தான் க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். க்ரியேட்டிவாக ஆன்சர் எழுதுனா தான் உங்கள் பேப்பர் யூனிக்காக தெரியும். அப்போ தான் உங்களுக்கு அதிகமான மார்க் வந்து கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அல்லது இதில் ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் அட்ரஸ். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் தெரிஞ்சது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் இங்கே யார் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியமே இல்லை, நம்ம ஃபாலோ பண்ணுறோமா. ஏதோ ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஏதோ ஒரு மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இவங்க ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணணும், இவங்க சொல்கிறது தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இங்கே ஃபாலோ பண்ணணும், ஏதோ ஒன்று கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். அது இப்படி பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவீங்க, நாளைக்கு வந்து வேறு ஒரு மென்டர் ஏதாவது சொன்னால் அவங்க ஃபாலோ பண்ணுவீங்க, இல்லை நேற்றுக்கு வேறு ஒருத்தர் ஏதோ ஒரு டாப்பர் சொல்லியிருப்பாங்க அவங்களது வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம மாறிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறோம், நம்மளோட ப்ரிப்பரேஷன் இதை மாற்றுறோம் அப்படின்னா ஸோ அது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கவே கொடுக்காது. ஒரே விஷயத்தை திரும்ப கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் தான் அது ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ ஐ ஹோப் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.